வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்பானி ஜூரியான் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹுண்டாய் மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லப்சாஸ், லிம்பு மற்றும் தாமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினரால போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ரம். பரஞ்சபையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட், அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர், ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான், ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. மகாராஷ்டிரா ஓபன் டென்னிஸ் போட்டி 2025 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? டாலிபோர் ஸ்வர்சினா. பைலட்களுக்கான மின்னணு பணியாளர் உரிமத்தை சீனாவுக்கு பிறகு அறிமுகப்படுத்திய உலகின் 2வது நாடு எது? இந்தியா. எந்த மாநில அரசு சிக்ஷா சஞ்சீவினி பீமா யோஜனா தொடங்கியுள்ளது? ராஜஸ்தான். ஜுமோயிர் பினாந்தினி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? அசாம். இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? விவேக் ஜோஷி. விஜய் கிஷோர் அகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். பிபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கி உடைய தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோடைய தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? கைல் மில்ஸ். இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 1998ஆம் ஆண்டு பங்களாதேஷ்ல ஆரம்பமாச்சு. ஒரு நாள் போட்டியில் 50 சதங்கள் அடித்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்தில் 12,000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியர் விராட் கோலி. கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் இளம் பந்து வீச்சாளர் ஷாகின் ஷா அஃப்ரிதி. அதிவேகமாக 200 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. T20 கிரிக்கெட்டில் இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். மத்திய பிரதேசத்தின் 8வது விமான நிலையம் எது? டாடியா. லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்துல இந்தியாவிலே முதல் முறையா வாசிப்பறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கோபிநாத் படோலே சர்வதேச விமான நிலையம் அல்லது கவுஹாத்தி விமான நிலையம் டிஜி யாத்ரா வசதியை பெற்ற முதல் வடகிழக்கு விமான நிலையம். ஒடிசா மாநிலத்துடைய 5வது விமான நிலையம் உட்கேலா. ஆந்திர பிரதேச மாநிலத்துல போகாபுரம் கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அயோத்தி விமான நிலையத்தோட இன்னொரு பேர் மகரிஷி வால்மீகி விமான நிலையம். லைஃப் ஆன் மார்ஸ் கலெக்டட் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நமிதா கோகலே. தேவேந்திர குமார் தோதாவத் மா அம்மா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ராமச்சந்திர குகா இயற்கையோடு பேசுவது. அமிதாவ் குமார் என் அன்புக்குரிய வாழ்க்கை. மானி கோட்வால் ஹிக்ஸ் போசனுக்கு அப்பால். தினேஷ் ரோக்ரா தலைலாமின் மகிழ்ச்சிக்கான ரகசியம். பங்கஜ் மிஸ்ரா காசாவுக்கு பிறகு உலகம். சங்கமித்ரா சக்கரவர்த்தி சௌமித்ரா சாட்டர்ஜி மற்றும் அவரது உலகம். செய்திகளில் காணப்பட்ட மணிகரன் யாத்திரை தலம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். சம்பா மாவட்டம் ஹர்கர்ஜல் மாவட்டத்துடைய 100வது பகுதி. ட்ரோன் கொள்கை மற்றும் ட்ரோன்களின் பொது பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்த முதல் இந்திய மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். முலேட்டியை வணிக ரீதியாக சாகுபடி செய்த முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம்.
இந்திய பசுமை கட்டிடக் குழுவின் சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா துர்கேஷாரண்யா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. சரஸ் ஆஜீவிகா மேளா 2025 எந்த நகரம் நடத்தப்படுகிறது? இந்த மேளாவை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா ஹாட் அப்படிங்கிற இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. இதை நடத்தக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஹரியானா 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடத்தி முடிச்சிருக்காங்க. செகந்திராபாத் பாரதிய கலா மகோத்சவுடைய முதல் பதிப்பு. சர்வதேச சுற்றுலா மாற்றின் 12வது பதிப்பு அசாம் மாநிலம் நடத்தியிருக்காங்க. 22வது திவ்ய கால மேளா புதுதில்லியில நடத்தி முடிச்சிருக்காங்க. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் 2025 போபால்ல நடந்து முடிஞ்சிருக்கு. பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 புதுதில்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு ராஜஸ்தான்ல அஜ்மர் அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்கு. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் பட்டியல ஜெயிச்சிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்குவான் துரோணாச்சாரிய விருது. எஸ் முரளிதரன் மற்றும் ஆர்மண்டோ கொலாகோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் கேட்டகரியில வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.